சார் இப்போ கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கும். எப்படியாவது வந்து ராகு கேது பயிற்சிகள்ல இந்த கேது அப்படிங்கிறவர் ஜாதக கட்டத்தில் எங்கே பயிற்சி ஆகிறாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து நிலவு போது, அவங்க எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவாக கேதுனாலே கொஞ்சம் பயமும் இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு கேது? இதுவும் நல்ல கேள்வி. எப்போது செய்யப்பட்ட ராகுவினால் ஏற்பட்ட விழுக்கங்கள் அல்லது அனுபவத்திற்கும் விடை காண போகிறது கேது. கேது எந்த பாவத்தில் டிராவல் பண்ணுகிறார் அல்லது எந்த பாவத்தில் அமர்கிறாரோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கெட்டதையும் அல்லது கர்மாவையும் சுத்தம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ அதனால் பல பேருக்கு அது அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, சில பேருக்கு அது ஆனந்தமாகவும் இருக்கிறது. இப்போ உதாரணம், உடல்ல ஒரு சிறு கட்டி, அந்த கட்டியை ரிமூவ் பண்றதுக்கு வந்து கேது அவசியம். அப்பதான் ஒரு சந்தோஷமா இருக்கிறார். அறிவை தேடும் போது நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய குழந்தைகளுக்கு எடுத்து போயிட்டு ஆசிரியரை விடும்போது என்ன சொல்லுவாங்க, பையனை எப்படியாவது படிக்க வச்சிருங்க, அது மக்கு, பட் ஆனா எப்படியாவது தரமாக கொண்டு வாருங்கள். ஆக கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அங்கு ஒரு தரம் உருவாக்கப்படுகிறது என்பதனால் எல்லாருக்கும் ஒரு சில பயங்கள். ஆனால் உண்மையான விஷயங்கள் என்னென்ன, தெய்வத்திடம் பயப்படுகிறார்கள், ஆசிரியரிடம் பயப்படுகிறார்கள், இன்று மீடியாவிடம் பயப்படுகிறார்கள். அதற்கு காரணம் கேது. ஏனென்றால் கேது மீன்ஸ் கேபிள். இந்த ஒளி அலைகளை கேதுதான் மக்களிடம் கொண்டு செல்கிறது.